லாங்குவேஜ் ஆஃப் ஹோமியோபதி, ஹோமியோபதியின் மல்டி டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ், பன்முக பார்வையில் ஹோமியோபதி. நம்ம பாலிக்ரஸ் ரெமடிஸை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிராஃபைட்டிஸ் 12வது ஒரு ட்ரக். இதனுடைய கம்ப்ளீட் பிக்சரை பார்க்க போகிறோம். கிராஃபைட்டிஸ்ங்கிறது இட் இஸ் அ மினரல் கார்பன் இன் விச் தெர் இஸ் a ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் அயன் இருக்கு. இது கார்பன் வகையை சார்ந்தது. கொஞ்சம் வெரி ஸ்மால் பர்சன்டேஜ், ரொம்ப குறைந்த சதவீதமான அயன் கண்டென்ட், இரும்பு தாதுக்கள் இருக்கு. கிராஃபைட்டிஸ் முக்கியமாக நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துல பாதிப்புக்குள்ளாக்கி ஒரு பெக்யூலியர் வேயாக பாதிப்புக்குள்ளாக்குது. எப்படின்னு சொன்னா, ஃபார் தோஸ் பர்சன் ஹூ ஹேவ் a tendency to put an unhealthy fat, அதாவது இந்த சிலவங்க நல்ல உடல் பருமனாக இருப்பாங்க, ஆனால் ஆரோக்கியமற்ற உடல் பருமனாக இருக்கிறது, அதான் ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி ஆளுகளுக்கு இந்த கிராஃபைட்டிஸ் மிக முக்கியமாக பயன்படும். அது முதல் நியூட்ரிஷனை பாதிச்சு இந்த போல அன்ஹெல்தி பருமன் உள்ள ஒரு மனிதனை உண்டாக்குறது இதனுடைய மெயின் ஆக்ஷனாக இருக்கிறது. அதே போல எமாசியேட் ஆகுது, அப்படியே உடம்பு சுருங்கி போகிறது, கிட்டத்தட்ட அப்படியே உடல் குன்றி போகிற ஒரு சூழல்லையும் இந்த மருந்து ரொம்ப முக்கியமாக வேலை செய்யும். இதனோட சீஃப் ஆக்ஷன் என்னன்னா, சர்க்குலேஷன்ல பாதிப்புக்குள்ளாகுது. சர்க்குலேஷன் இஸ் அஃபெக்டட் காசிங் இர்ரெகுலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளட். இதுதான் இதனுடைய முக்கியமான ஆக்ஷன். இதை நம்ம ஒரு ஃபண்டமெண்டலாக எடுத்துக்கொள்வது எப்பொழுதுமே நல்லது. இது போக கிராஃபைட்டிஸ் என்ன மாதிரியான ஸ்பியர் ஆஃப் ஆக்ஷன்ல வேலை செய்யுது, ஸ்பியர் ஆஃப் ரீஜன்ல வேலை செய்யுதுங்கிறத பார்ப்போம். இந்த நியூட்ரிஷன், சர்க்குலேஷன், இது போக ஸ்கின்ல இந்த ஃபோல்ஸ் இருக்குல்ல, கையில் இருக்க, தொடையில, அப்புறம் முட்டிக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃபோல்ஸ் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல ரொம்ப வேலை செய்யும். அதே மாதிரி பிஹைண்ட் த இயர் ஆங்கிள்ஸ், அப்புறம் துவாரங்கள், நெயில்ஸ், இதிலெல்லாம் அதிகமாக கிராஃபைட்டிஸ் வேலை செய்யும். அப்புறம் மியூக்கஸ் மெம்பரைன், மியூக்கோ குட்டேனியஸ் ஜங்ஷன்ல அதிகமாக வேலை செய்யும். கிளான்ஸ் ஐஸ், இது லெஃப்ட் சைடு ரெமடி, இடது பக்கத்தில் அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து. இதனுடைய மொடாலிட்டி எடுத்துட்டீங்கன்னா, கோல்டு டிராஃப்ட், லைட், அப்புறம் டூரிங் மென்சஸ், இது எல்லாமே பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய ஒரு மொடாலிட்டி இதுக்கு உண்டு. அப்புறம் சப்ரஷன், எனி சப்ரஷனுக்கும் இது ஒரு முக்கியமான மருந்து. ஹாட் ட்ரிங்க்ஸ், வார்ம்த் ஆஃப் பெட், ஸ்கிராச்சிங் பிஃபோர் மிட் நைட், பிசிக்கல் எக்ஸர்ஷன், வெட் ஃபீட் அண்ட் மியூசிக், இது எல்லாமே அக்ரவேட்டிங் ஃபேக்டராக இருக்கு. பெட்டராக அமுலிரேட்டிங் ஃபேக்டர் எதுன்னா, ஓப்பன் ஏர், ஆஃப்டர் வாக்கிங் இன், ஈட்டிங், டச், டார்க், ராப்பிங் அப், ஹாட் மில்க், ரைடிங் இன் ஏ கேரேஜ், நாய்ஸ், எரக்டேஷன், இது எல்லாமே அமுலிரேட் பண்ணுது. இந்த அமுலிரேட்டிங் ஃபேக்டரும் அக்ரவேட்டிங் ஃபேக்டரும் நமக்கு மருந்து தேர்வுக்கு மிக முக்கியமாக இருப்பதனால இதையும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பியர் ஆஃப் ஆக்ஷன், இது பொதுவாக எங்கெங்கெல்லாம் வேலை செய்யுது, அப்புறம் ஒவ்வொரு ரீஜன்லையும் எப்படி வேலை செய்யுது, அது போக மொடாலிட்டியும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கீ நோட் பார்க்க போகிறோம். இந்த கீ நோட்டு தான் மேக்சிமம் நம்ம நல்ல ஆழமாக படித்து வச்சுக்கிட்டோம்னா ப்ரிஸ்கிரைப் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் மருந்து. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறது, முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை கிராஃபைட்டிஸ்க்கு இருக்கும். இர்ரெசொல்யூஷன், டிமிடிட்டி, லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், ஃபுல் ஆஃப் டவுட்ஸ். ஏன்னா இவங்களுக்கு முடிவு ஏன் எடுக்க முடியலங்கிறதுக்கு காரணம் பின்னாடி நான் சொல்லுவேன். இவங்களுக்கு ஒரு கூச்ச சுபாவம் இருக்கும், தன்னம்பிக்கை மிக குறைவாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் சந்தேகங்கள், ஃபுல் ஆஃப் டவுட்ஸ் இருக்கும். அதனால இவங்களால எதிலையும் முடிவு ஈஸியாக எடுக்க முடியாது. அப்புறம் இன்கேப்பாசிட்டி டு திங்க் அப்டிராக்ட் தாட்ஸ், அனலைஸ் அண்ட் பிளான். இன்கேப்பாசிட்டி டு திங்க் அப்டிராக்ட் தாட்ஸ் அப்பனா ஹோமியோபதிக்கு இவங்க சாத்தியமா? அலோபதிக்கு வேணா இவங்க ஸ்கில்டா இருப்பாங்க, அலோபதி வேணா இவங்க ஈஸியா பிராக்டிஸ் பண்ண முடியும். ஹோமியோபதி ஒரு கான்செப்சுவலா இருக்கும், ஒரு அப்டிராக்ட் லெவல் திங்கிங் அவசியம். அப்ப இந்த கிராஃபைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இந்த ஹோமியோபதி அவ்வளோ எளிமையாக கை கூடாது. பொதுவாக லைக்கோபோடியத்துக்கு அப்டிராக்ட் திங்கிங் நல்லா இருக்கும், ஆனால் கிராஃபைட்டிஸ்க்கு அப்டிராக்ட் திங்கிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தே கேனாட் அனலைஸ் அண்ட் பிளான். எப்போ பார்த்தாலும் ஆன்டிசிபேட்டிங் டிஃபிகல்டிஸ், அதாவது இடர்பாடுகள் இருக்குல்ல, கஷ்டகாலங்கள் இருக்கு இல்லையா, இதை பற்றியே முன்கூட்டியே சிந்திச்சுட்டு இருப்பாங்க. அதனால அதனுடைய எண்ட் ப்ராடக்ட் என்னவா இருக்குன்னா பதட்டம், ஆங்ஸைட்டி கிரியேட் ஆயிடும். அதுவும் குறிப்பாக காலையில் எந்திரிச்சோன்னே, ஏன்னா காலையில் எந்திரிச்சோன்னே வேலைகள் தொடங்கிடும் இல்லையா, என்ன செய்யறது ஏது செய்யறது எல்லாமே ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு போய் இந்த வேலையை எப்படி முடிக்க முடியுமா முடியாதா,
எல்லா சங்கடங்களும் வந்துடும். ஏன்னா டவுட் இருக்கிறதுனால, அப்புறம் தன்னம்பிக்கை இல்லாததுனால, கூச்ச சுபாவம் இல்லாததுனால, முடிவெடுக்க முடியாததுனால, அதனால இவங்களுக்கு இந்த முன்கூட்டியே கஷ்ட காலத்தை நினைத்து அதனுடைய விளைவான ஒரு பதட்டம் அவங்களுக்கு வந்துடுது. அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்செட் ஆயிடுவாங்க. அப்செட் ஓவர் ட்ரைஃபல்ஸ். ரொம்ப ஃபாஸ்டிடியஸ், நம்ம ஆர்ஸ் போல அவங்களுக்கும் ஃபாஸ்டிடியஸ் உண்டு. அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் அதிகமாக காணப்படும். இவங்களுக்கு வந்து வீப்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும். ஆனால் விச் அமுலேட்ஸ் த கண்டிஷன். அழுதா ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்கு. சில்லி கேன் பி வார்ம். வார்ம் ரூம் வந்து அக்ரவேஷன். அடுத்து சென்சேஷன் ஆஃப் ஹீட் ஆன் வேக்கிங். எந்திரிக்கும் போது உடம்பெல்லாம் ஃப்ளஷஸ் ஆஃப் ஹீட் இருக்கும். ஒரு வகையான எரிச்சல் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் இருக்கும். ஒபிசிட்டிக்கு மிக முக்கியமான ஒரு மருந்து. எப்பயுமே குண்டா இருப்பாங்கன்னு நம்ம எடுத்துக்கூடாது. இவங்களுக்கு வந்து எந்த பகுதி பாதிக்கப்பட்டதோ அந்த பகுதி வந்து அப்படியே எமாசியேட் ஆயிரும், அப்படியே சுருங்கி போயிடும், சூம்பி போயிடும், கிட்டத்தட்ட அதனுடைய பலம் குன்றி போயிடும். லம்பி திக் ஆர் ஹார்ட் ஸ்கின், கிளான்ஸ், ஐலிட்ஸ், நெயில், ஸ்கார்ஸ், கலோசிட்டிஸ், ஸ்டூல் அண்ட் கிரஸ்ட், இது எல்லாமே உண்டாகும். லம்பி ஒரு திடமான உறுதியான திக்கான தோள்கள் உண்டாகும். அதே போல கிளான்ஸ்ல உண்டாகும், ஐலிட்ஸ்ல உண்டாகும், நெகங்கள்ல உண்டாகும். அதே போல தழும்புகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், ஹார்டா இருக்கும். கிராக்ஸ் ஆர் ஃபிஷர்ஸ் காணப்படும். குறிப்பாக ஆங்கிள்ஸ்ல, ஐஸ்ல, நாஸ்ட்ரில்ஸ்ல, மவுத்ல வந்து ஃபிஷர்ஸ் அண்ட் கிராக்ஸ் காணப்படும். சென்ஸ் ஆஃப் பர்னிங், நம்னஸ் ஆர் டெட்னஸ் இது காணப்படும். ஸ்ட்ராங் அவர்ஷன் டு காய்ச்சன் இன் போத் செக்ஸஸ். உடலுறவு கொள்வது, தாம்பத்தியம் இருப்பது அவங்களுக்கு பிடிக்காது. நிப்ளிங் அப்பிடைட் அப்படின்னா has to take frequently small bites. அடிக்கடி வந்து நொறுக்கு தீனி அது இதுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஹங்கர் அக்ரவேட்டிங் ஃபேக்டரா இருக்கும். அஃபென்சிவ் ஃபுட் ஸ்வெட். சிலிக்கா போல கால் வந்து ரொம்ப வேர்க்கும். கால்கள் மட்டுமல்ல, அந்த பாதங்கள் எல்லாம் ரொம்ப வேர்க்கும், அஃபென்சிவா இருக்கும். கிரானிக் கான்ஸ்டிபேஷன், ஸ்டூல் ஆர் ஹார்ட் வித் மியூக்கஸ் த்ரெட்ஸ். அடுத்த போட்டோபோபியா இருக்கும். இம்பேர்ட் ஹியரிங், காது வந்து சரியா கேட்காது, ஆனா சத்தத்தில் இருக்கும்போது காது கேட்கும். இதுதான் ஒரு வித்தியாசமான பெக்யூலியர் சிம்டம். பெயின் வந்து ஸ்டமக்கில் காணப்படும். அமிலேட்டட் பை ஈட்டிங் அண்ட் ஹாட் மில்க். இது எல்லாமே நம்ம ஜென்ரலாக கீ நோட்டை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கிராஃபைட்டிஸை நல்லா பயன்படுத்த முடியும். நாம் ஒவ்வொரு ரீஜனாக பார்த்தீங்கன்னா, காதில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இம்பேர்ட் ஹியரிங், ஆனால் நாய்ஸில் வந்து அதை நல்லா கேட்கும். அடுத்த நோஸ்னு எடுத்துட்டிங்கன்னா மூக்கு ஒழுகும் பிஃபோர் மென்சஸ் வித் காஃப் அண்டு கரகர தொண்டை, கரகரப்பு அதிகமாக காணப்படும். டூரிங் மென்சஸும் இவங்களுக்கு இந்த மூக்கொழுகு இருக்கும், வாட்டரி நோசஸ் இருக்கும். ஸ்மெல் எடுத்துட்டிங்கன்னா இந்த பூக்களுடைய ஸ்மெல் வந்து இவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெரி சென்சிட்டிவ் டு ஓடர் ஆஃப் ஃப்ளவர்ஸ். அடுத்த த்ரோட்டில் எடுத்துட்டிங்கன்னா சோக்கிங் ஆஃப் த்ரோட் இருக்கும், த்ரோட் அப்படியே பிடிச்சிக்கும். ஸ்வாலோ கான்ஸ்டன்ட் டிஸ்போசிஷன், அதனால அப்படியே மெழுங்கிட்டே இருப்பாங்க. இந்த மெழுங்கிட்டே இருக்கிறது அவங்களுடைய பழக்கமா இருக்கும், ஏன்னா இந்த இடத்துல சோக்கிங் சென்சேஷன் இருக்கிறதுனால. ஃபீமேல் ஜெனட்டாலியால் எடுத்துட்டீங்கன்னா ட்ரைனஸ் ஆஃப் வெஜினா டூரிங் மென்சஸ், இச்சிங் பிஃபோர் மென்சஸ். இச்சிங்னா பிஃபோர் மென்சஸ் த்ரூஅவுட் த பாடி எங்க வேணா இருக்கலாம், அதே போல வெஜினாலியும் இருக்கலாம் பிஃபோர் மென்சஸ். லிக்கோரியா மேனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கும். ஸ்கின் எடுத்துட்டீங்கன்னா இச்சிங் டூரிங் மென்சஸ். இதையெல்லாம் நம்ம ரீஜன் வைஸாகவும் தெரிஞ்சு வச்சுக்கிறது மிக நல்லது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கூட we are treating the patient. அதனால பேஷண்டோடைய வாழ்க்கை முறை, கிராஃபைட்டிஸ் பேஷண்ட் எப்படி இருப்பான், அவன் பர்சனாலிட்டி என்ன, அவன் என்ன மாதிரி ஆல்டர் ஸ்டேட்ல இருப்பான், அவனை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு இருக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கிராஃபைட்டிஸ்னுடைய மைண்ட் பிக்சர் ஆர் தீமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிராஃபைட்டிஸ். கிராஃபைட்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு பிளாக் லெட், நம்ம பென்சிலில் முன்னாடி இருக்கு இல்லையா பாயிண்ட், அதுதான் வந்து கிராஃபைட்டிஸ். அப்போ கார்பன் காம்போனன்ட் இதில் அதிகமாக இருக்கும். இந்த கார்பனை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். கார்பன்கிறது இந்த டெலிவரி பாத் இருக்கு பார்த்தீங்களா, அதில் அம்மாவுடைய அந்த பனிக்குடம், அம்மாவுடைய யூட்டஸ்லேருந்து திரை கிழிக்கப்படும் போது
வெளியே வர வேண்டிய ஒரு சூழல் வருது பார்த்தீங்களா, அந்த சூழல்ல ஒரு பயம் இருக்கும். இனிமேல நாம இங்கேயே கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்க முடியாது, நம்ம வெளியே வரணும், அது எப்படி வர்றதுன்னு ஒரு பயம் வந்துடும். அதனால நமக்கு ஒரு சப்போர்ட் வேணுமே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அந்த திரையை கிழித்து விட்டு வெளியே வரும்போது, இந்த கருப்பையினுடைய அந்த திரையை கிழித்து விட்டுட்டு வெளியே வரும்போது அவங்களுக்கு ஒரு இறங்கு பாதை இருக்கும். கிட்டத்தட்ட என்னன்னா, ஸ்விம்மிங் பூல் இருக்கு பார்த்தீங்களா, அதுல மேலே டைவிங் போர்டு, அதுல இருந்து குதிச்சோம்னா கீழே லேண்ட் ஆகாம அந்த போர்டுல இல்லாம அந்த இடத்துல நிற்போம் பாருங்க, அந்த மனநிலை தான் கார்பனுடைய மனநிலை. அப்ப மேலையும் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கீழே இறங்கி அது என்னன்றதை பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அந்த அந்தரத்துல நிக்கிறது தான் கார்பனுடைய மனநிலை. இந்த கார்பனுடைய மனநிலை தான் நமக்கு எல்லா இடத்திலும் கிராஃபைட்டிஸ்ல காணப்படும். இந்த மனநிலை என்னங்கிறத தான் நம்ம போக போக பார்க்க போறோம். கிராஃபைட்டிஸ் மிக முக்கியமாக 2 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, எளிதில் மன பாதிக்கப்படுற ஒரு நிலை. சின்ன சின்ன காரியத்துக்கு கூட மன பாதிப்பு உண்டாகிற ஒரு நிலை. 2வது நிலை அழுதா நல்லா இருக்கும். இந்த 2 தான் கிராஃபைட்டிஸ்ல அதிகமாக நம்ம காணப்படும். எந்த பேஷண்ட்டுக்கும் நாம கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்னன்னா, அழுகை எப்படி வருங்க, அழுதா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்கணும். ஃபர்ஸ்ட் சிறு சிறு விஷயத்துக்கெல்லாம் நீங்க எப்படி நடந்துக்குவீங்க அப்படிங்கறது கேட்கணும். இது 2 தான் நம்ம கன்ஃபர்மேட்டரி சிம்டம்ஸ். இந்த 2ஐயும் தெரிஞ்சுக்கிட்டா ஓரளவுக்கு கிராஃபைட்டிஸை புரிஞ்சுக்க முடியும். இவங்களுக்கு என்னன்னா, ஒரு கிராஃபைட்டிஸ் உமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வீட்டில் கணவன் சரியாக உதவ மாட்டாங்க, குழந்தைகளும் தன்னுடைய வேலைகளை தானே பார்க்க மாட்டாங்க, எல்லாமே அறகுறையா வேலை பார்த்துருப்பாங்க. அவங்க வேலையெல்லாம் சேர்த்து இந்த அம்மா பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரும் ஒரு குடும்பத்தில் எடுத்துட்டீங்கன்னா. அப்ப இவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும், ஒரே பதட்டமா இருப்பாங்க, இரிட்டபிளா இருப்பாங்க, விரக்தியா இருப்பாங்க, சென்டிமெண்டலா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களையும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட முக்கியமானதாக கருதப்படுவதனால அவங்களுக்கு என்னன்னா எளிதில் திருப்தி அடைய மாட்டாங்க. அதனாலதான் ஃபேஸ்டிடியஸ்னஸ் அவங்களுக்கு வருது. இதுதான் அவங்களுடைய சூழல். இந்த மாதிரி உமனுக்கு ஒரு வகையான டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால. எல்லா வேலையும் தானே பார்ப்பதனால தன்னால அதுவும் இல்லாம முடியாது. இவங்க ஏன்னா முடிவு எடுக்கவும் முடியாது, irresolute. அப்புறம் எல்லாமே டவுட்டா இருக்கும், இது எப்படி செய்யறது, ஏது செய்யறது, எதுவுமே தெரியாது. ஏன்னு சொன்னா நம்ம கார்பன் என்ன சொன்னோம், அந்த இடத்துல நிக்கிறது, லேண்டிங் இல்லை, ஒரு ஸ்பேஸ் இல்லை, உங்களுக்காக நிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்லை. அந்த இடத்துல இருக்கிற மனநிலை தான் அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு வகையான ஒரு பதட்டத்தையும் ஏமாற்றத்தையும் எளிதில் மனம் பாதிக்கப்படுற ஒரு சூழலுக்கு அவங்களை அழைச்சி செல்லும். இதுதான் கிராஃபைட்டிஸ்னுடைய ஒரு பெண்ணினுடைய மனநிலை. அதே போல இவங்களுக்கு கூச்ச சுபாவம் அதிகமா இருக்கும், தன்னம்பிக்கை மிக குறைவா இருக்கும். உள்ளுக்குள்ள கோழைத்தனம் அதிகமா இருக்கிறதுனால அவங்க தனக்கான விஷயங்களை தானே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்களுக்குள்ள கிரியேட் ஆயிருது. அதனால ஒரு பதட்டம் அவங்களுக்குள்ள வந்துருது. அதே போல அவங்க தே cannot concentrate because they are very dull. ஒரு செமினாருக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை தொடர்ந்து அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அவங்களுக்கு டல் ஹெட்டட். நீங்க செமினார்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்க, வெர்பாட்டமா சொல்லுவாங்க, இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, அது நடந்துச்சு. கொஞ்சம் நுணுக்கமாக அதனுடைய எசன்ஸ், அந்த சாரத்தை சுருக்கமாக தெளிவாக நட்சல்ல சொல்லுங்கன்னு சொன்னா அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு புரிதல் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா டல் ஹெட்டட் பீப்புள். அதனால இந்த எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஆன்டிசிபேஷன் அதிகமாக அவங்களுக்கு இருக்கும். அதே போல இம்பெட்டிங் மிஸ்ஃபார்ச்சூன், நமக்கு சரியா நடக்காது எதுவுமே, நிகழ்காலத்துல என்னதான் நடக்க போகுது, நமக்கு அவ்வளவு சரியாக நடக்காது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இதனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த விரக்தியினுடைய எல்லைக்கே போயிடுறாங்க. இந்த கிராஃபைட்டிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல்சட்டிலா மாதிரியே இருக்கும். அந்த அழுகை, சென்சிட்டிவிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்சட்டிலாமா இருக்கும். கிட்டத்தட்ட பல்சட்டிலா கூட இன்னும் லேண்டிங் ஆகாத ஒரு பிளான்ட், ஒரு கிரவுண்ட் ஆகாத ஒரு பிளான்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எவல்யூஷன்ல கிரவுண்ட் ஆகாத ஒரு பிளான்ட். இந்த ரெண்டுக்குமே இந்த ஆட்டிடியூட் உண்டு. ஆனா பல்சட்டில
அட்டென்ஷன் சீக்கிங். நான் பாவமான ஆளு, எனக்கு அட்டென்ஷன் கொடுங்க அப்படிங்கிறது இருக்கும். அதனால தான் கன்சலேஷன் அமுலரேஷன் இருக்கும். ஆறுதல் செய்வது வந்து பல்சிட்டிலாக்கு பிடிக்கும். ஆனால் கிராஃபைட்டிஸ்க்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா தே ஆர் அன்சர்டன். அதான் ரொம்ப முக்கியமானது. இவ்வளவு நேரம் நம்ம பார்க்காத ஒரு வார்த்தை எதுன்னா இந்த அன்சர்டனிட்டி தான். இந்த அன்சர்டனிட்டி தான் பிரச்சனையே அவங்களுக்கு. அதுதான் நான் சொன்னேன், கார்பன்ங்கிறது அந்த இடத்துல நிற்கிறது, கிரவுண்ட் ஆகாதது. அதனாலதான் திடமான தீர்க்கமான ஒரு நிலைக்கு அவங்களால வர முடியாத காரணம். இந்த அன்சர்டனிட்டி தான் பிரச்சனையே உண்டாக்குது அவங்களுக்குள்ள. இவங்களுக்கு இருக்கிற சங்கடங்கள், மனப்பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அழுது அதை புலம்பி சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துருக்குங்க, ஒரு கடை தெருவுக்கு போறாங்க, அங்க கடையில ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அவங்க ஹஸ்பண்ட் இல்லை. அவங்களுக்கு முதல்ல என்னன்னா இந்த பிரச்சனையை அவங்க தீர்க்கணும்னு சொன்னா ஹஸ்பண்ட்கிட்ட விலாவாரியாக வந்து இவங்க இங்கிருந்து வீட்டில இருந்து கிளம்புனதுல இருந்து அங்க முடிஞ்சு சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் நடந்த சம்பவத்தை ஒண்ணு விடாம அப்படியே சொல்லுவாங்க. அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் டாக்டர் கிட்ட வந்து எப்படி இருக்கும் பாருங்க. மைனூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்னை கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்ல நினைப்பாங்க. இது காரணம் எனக்கு அட்டென்ஷன் கொடுங்கிறது இல்லை, நாம எல்லாத்தையும் சொல்லிட்டோமா, நம்ம கரெக்டா பேசிட்டோமா, அவங்களுக்கு ஃபுல் ஆஃப் டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் தே ஆர் அன்சர்டன். இதுதான் காரணம். இந்த இடத்த நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனுடைய ரூப்ரிக் படிச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். டெஸ்பயர் ஓவர் ட்ரைஃபிள்ஸ், அதாவது சிறு சிறு விஷயத்துக்கெல்லாம் விரக்தி அடைஞ்சிருக்கு. ரெஸ்ட்லெஸ்னஸ் வைல் சிட்டிங் அட் ஒர்க், வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படியே ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆயிடும். ஏன் பதட்டம் வருது? ஏன்னா அப்ரஹென்ஷன் இருக்கு, ஆங்ஸியஸா இருக்காங்க, எக்ஸைட்டபிலிட்டி இருக்கு, அப்புறம் ஃபுல் ஆஃப் டவுட்ஸ் இருக்கு, அன்சர்டனிட்டி இருக்கு. அதனால தான் அவங்களுக்கு இந்த அமைதியின்மை வருது வேலை செய்யும் போது. ஆங்ஸைட்டி அபவுட் ஃபியூச்சர், கான்சென்ட்ரேஷன் டிஃபிகல்ட், டெத் ப்ரீசென்டிமெண்ட் ஆஃப் நம்ம அக்கோனைட்டில் இருக்கிற மாதிரி, dullness, sluggishness from mental exertion, excitement and excitable, weeping amelioration, weeping causeless, despondency, she must weep. அதான் ரொம்ப முக்கியமானது. அழுதாதான் நல்லா இருக்கும். இதுதான் வந்து கீ நோட். அப்புறம் டூரிங் வின்டர் கிராக்ஸ் இன் த ஸ்கின் இருக்கும். அதுக்கடுத்து ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து அதிகமாக காணப்படும். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிராஃபைட்டிஸ். இந்த கிராஃபைட்டிஸ்ல அப்ப ரெண்டு வகையான ஆள்கள் இருக்காங்க. ஒருத்தங்க எப்படின்னு சொன்னா வெரி டல், ஸ்லோ, சரியாக வேலை செய்யக்கூடிய ஒரு திறனற்றவர்கள், ஒரு ஸ்லக்கிஷ் பீப்புள். இவங்க தான் ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது பார்ட் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டம் உள்ளவங்களாகவும் அழுதா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்ஸியஸ் பீப்புளாக இருப்பாங்க. இந்த ரெண்டு பீப்புளை தான் நாம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த ரெண்டும் எதிலிருந்து வருது அப்படின்னு சொல்றத ஸ்கால்டன் அழகா சொல்றாரு. இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி அப்படிங்கிறார். இந்த அன்சர்டனிட்டியை ரொம்ப எம்பசைஸ் பண்றது ஸ்கால்டன் தான். இதுல இருந்து தான் இது எல்லாமே வருது அப்படின்னு சொல்றாரு. அந்த அன்சர்டனிட்டி தான் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு வேலையை செய்யும் போது அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது. ஏன்னா தே ஆர் நாட் இன்டெலிஜென்ட் பீப்புள். அது இல்லாமல் ஹார்ட் ஒர்க்கர்ஸும் அல்ல. அவங்களுக்கு வந்து எளிதாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் இல்லாதனால அவங்களுக்கு என்னன்னா, அவங்க பேரண்ட்ஸ் சொன்னதும் ட்ரெடிஷ்னலா இந்த விஷயங்கள் இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்தபடி அவங்க செய்வாங்க. என்ன செய்யறப்பா அப்படின்னு கேட்டேன்னா, இப்படி செய்யணுன்றச்சே செஞ்சேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல கிரியேட்டிவிட்டி இருக்காது அவங்களுக்கு. ஒரு ஸ்கில்டா வேலை பார்க்க மாட்டாங்க. இதுதான் இந்த கிராஃபைட்டிஸ்னுடைய ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால ஒண்ணு அவங்களுக்கு தனக்கு தோணுது, தன்னுடைய பெற்றோர்கள் சொன்னது, இல்ல ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக தான் பழகினதை அப்படியே செய்வாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா தனக்கு செய்ய முடியாததுனால அடுத்தவங்ககிட்ட எப்படி செய்யணும்னு கேட்டு அவங்களுடைய டிசிஷனுக்கு போயிடுவாங்க. இவங்க இன்டெசிசிவா மாறிடுவாங்க. அவங்க சொல்றபடி இவங்க செய்வதற்கு
முயற்சி செய்ய தொடங்கிடுவாங்க. இதுதான் நம்ம கிராஃபைட்டிஸை பற்றி அவங்களோட ஒர்க்கில் அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த பல்செட்டிலாவுடைய காம்ப்ளிமெண்ட்ரி தான் கிராஃபைட்டிஸ். பல்செட்டிலோடைய காம்ப்ளிமெண்ட்ரி தான் கிராஃபைட்டிஸ் நினைக்கிறதுக்கு பதிலாக பல்வேறு மருந்துகளுக்கு இந்த கிராஃபைட்டிஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கல்கிரியா மூர்க்கு இருக்கும். இன்னும் இது போல் எத்தனையோ மருந்துகளுக்கு கிராஃபைட்டிஸ் வந்து மிக முக்கியமான மருந்தாக இருக்கும். ஏன்னு சொன்னால், இப்போ பல்செட்டிலா கொடுக்குறீங்க, அவங்களோட சென்சிட்டிவ் பிளைன் எல்லாமே சரியாயிடும், எல்லாமே நல்லா ஆயிட்டு, அதுக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். எல்லாமே சரியான பிறகு திருப்பி இந்த அன்சர்டனிட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது, வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க முடியாது, வாழ்க்கையில் தன் ஒரு ஸ்கில்டு பர்சனாக வர முடியாது. திருப்பி திருப்பி இந்த பிரச்சனையை என்கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த கிராஃபைட்டிஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த அன்சர்டனிட்டியை ரிமூவ் பண்ணிடும். இவங்க வந்து ஒரு பெர்மனன்ட் கியூருக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் பல்செட்டிலா ஸ்காட்டன் சொல்கிறாரு, இது ஒரு முக்கியமான காம்ப்ளிமெண்ட்ரி ரெமடி. இது வெறும் பல்செட்டிலாவுக்கு மட்டுமல்ல, மற்ற மருந்துகளுக்கும் இது நாம் தரலாம். யாருக்கு தரலான்னா, யாருக்கு அவங்களுக்கான கிரவுண்ட் இல்லாத போது, தன்னுடைய இருத்தல் அவங்களுக்கும் ஒரு திடமான ஒரு முடிவு எடுக்க முடியாத அன்சர்டனிட்டி இருக்கிற பீப்புளுக்கும் இந்த கிராஃபைட்டிஸை ஒரு கம்ப்ளீட் கியூருக்காக நம்ம பயன்படுத்தலாம்னு அவர் ஒரு சஜஷனை சொல்கிறார். இந்த கிராஃபைட்டிஸ்னுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால், இரிட்டேஷன்ல இருந்து க்ளூமி வரைக்கும் இருக்கும், கெய்டி டு இன்டிஃபரன்ஸ். இதுதான் அதனுடைய மூட் சேஞ்சபிலிட்டியை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். கிராஃபைட்டிஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, டஃப்பாக இருப்பாங்க, டஃப் ஒர்க்கர்ஸ். அவங்களுக்கு நல்லா தெரியும் நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது தெரியும், இருந்தாலும் ஒரு காம்பன்சேட்டட் ஃபீலிங்காக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை வந்து திடமாக என்னத்தையா செய்வோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிந்த ஆற்றலை புரிந்து கொண்ட பழகின விஷயத்தை அப்படியே செய்யறவர்களாக இருப்பாங்க. இதை என்ன சொன்னா, செய்யும் தொழிலே தெய்வம் சொல்றவங்க. நம்ம ஊர்ல அந்த பழமொழி இருக்கு பாருங்க, செய்யும் தொழிலே தெய்வம் சொல்றது. அடுத்து மிக முக்கியமானது கிராஃபைட்டிஸ்ங்கிறதுனால, இட் இஸ் ஃபில்டு வித் கார்பன்ங்கிறதுனால ஃபாதர் ஃபிகர் ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபாதர் ஃபிகரை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு, மிக முக்கியமான அவசியம் இருக்கு. ஏன்னு சொன்னா, அப்பா தான் நம்மளுக்கு ஒரு விஷயத்தினுடைய அர்த்தப்பாடை சொல்லித்தர்றார், விளிம்பியங்களை சொல்லித்தர்றார். அவங்க தான் ஒரு பர்சனை ஒரு நல்ல ஆளாக பரிணமிக்க வைக்கிறார். அந்த ஃபாதர் ஃபிகர் வீட்டிலே இல்லாம இவங்களை சரியாக கவனிக்காம வெளியே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இவங்களை சரியாக தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்துட்டு இந்த மாதிரி இவங்களை வளர்க்காம இருந்துட்டாருன்னா அந்த பேஷண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட கிராஃபைட்டிஸ் போல ஆயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி வேலை செய்யணும், எப்படி தான் பரிணமிக்கணும், என்ன மாதிரி வாழ்க்கையில முன்னேறணும், சமூகத்துல ஒரு முக்கியமான ஆளாக வரணுங்கிறதுக்கான அர்த்தப்பாடுகளும் விளிம்பியங்களும் அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். கிட்டத்தட்ட நீங்க பாருங்க, இந்த மாதிரி அப்பா தானே உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. யாருமே எல்லாருமே பயாலஜிக்கல் ஃபாதராக தான் இருக்காங்க, ஐடியாலஜிக்கலா ஃபாதர் இல்லை. அதனாலதான் நம்ம எல்லாருக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டிஸ் தேவைப்படுவதாக அமைக்கிறார். அப்படியாக நம்ம கிராஃபைட்டிஸ்னுடைய ஒரு கம்ப்ளீட் பிக்சரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேசஸ் வந்து எனக்கு அதிகமான கிராஃபைட்டிஸ் நான் பயன்படுத்தினதில்லை, ஒரு அளவான கேசஸ் தான் என்கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8-9 கேசஸ் என்கிட்ட இருந்த கேசஸை நான் சொல்றேன். இவங்களுக்கு வந்து உமன் 38 இயர்ஸ். இவங்களுக்கு வந்து காது இடது பக்கம் சரியா கேட்காது, வலது பக்கத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். கம்பேர் டு ரைட், லெஃப்ட் வந்து ரொம்ப வீக். இவங்களுக்கு வந்து பஸ்ஸில் போகும்போது, நல்லா பாருங்க, பஸ்ஸில் போகும்போது இந்த சத்தம் பாட்டு அந்த மாதிரியான சூழல்ல காது வந்து நல்லா கேட்கும். அவங்ககிட்ட கேட்டேன், காது எந்தெந்த சூழல்ல கேட்கும், சத்தம் போட்டா பேசினா கேட்குமா, இல்லை பாட்டுலாம் உங்களுக்கு நல்லா கேட்குமா, இந்த மாதிரிலாம் கேட்ட போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் டீச்சராக இருக்கேன், ரொம்ப கஷ்டம், காது இல்லாமல் கிளாஸ் நடத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்.
ஆனால் எங்கள் கிராமத்திலிருந்து நான் நகர்ப்புறத்தில் போய் தான் டீச்சராக இருக்கேன், ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பஸ்ஸில் போகும்போது எனக்கு காது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது சார். அதே போல் பசங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நல்லா கேட்குது. கிளாஸ் ரூமில் அமைதியாக இருந்தாங்கன்னா எனக்கு கேட்க மாட்டேங்குது. இதுதான் ஒரு பெக்யூலியர் சிம்டம். எப்பயுமே அமைதியாக இருந்தால் தானே எல்லாருக்கும் நல்ல காது கேட்கும். ஆனால் இவங்களுக்கு நாய்ஸ் வந்து அம்லிரேட் பண்ணும். இது வந்து ஒரு பெக்யூலியர் சிம்டம் நம்மளுடைய கிராஃபைட்டிஸ்க்கு. இதை வச்சுட்டு உடனே மருந்து கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இதில் 2-3 மருந்து கூட மெட்ரியா மெடிக்கலில் இருக்கலாம். இப்போ அவங்ககிட்ட கேட்கணும், உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, என்னென்ன செஞ்சால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி கேட்கும்போது அவங்க தன்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ கிராஃபைட்டிஸ்னோட சிறு சிறு விஷயங்களுக்கு கூட பதட்டம் அடைவதும், மன அமைதி இல்லாமல் இருப்பதும், எளிதில் மனம் பாதிக்கப்படுவதும், அதே போல் அழுதா நல்லா இருக்குங்கிற சிம்டம் இருந்துச்சுன்னா, இது அவங்க வாழ்க்கை முறையில் இருந்துச்சுன்னா, நீங்கள் கிராஃபைட்டிஸ் கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக அவங்களோட நோய் சரியாகும். அந்த வகையில் தான் இந்த அம்மாட்ட கேட்டபோது அவங்களும் இதை உண்மைன்னு சொல்லி இந்த விஷயத்தை அவங்க முன்மொழிஞ்சதுனால நான் அவங்களுக்கு கிராஃபைட்டிஸ் 30 பொட்டன்சியில் கிட்டத்தட்ட 7 டோசஸாவது கொடுத்துருப்பேன். கொடுத்து அந்த காது வந்து ரீகெயின் ஆயிடுச்சு. ஆனால் 100% சரியாகலை, 90% தான் சரியாயிடுச்சு. அடுத்து ஒரு அம்மாவுக்கு வந்து 33 வயசு. இவங்களுக்கு என்னன்னா, எப்பப்போ மென்சஸ் வருதோ அப்போல்லாம் மூக்கு ஒழுக ஆரம்பிச்சிடும். எப்பப்போ மென்சஸ் வருதோ அப்போல்லாம் மூக்கு தண்ணியாக அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிடும். சளி பிடிச்சு அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிடும். இதோட என்னன்னா காஃப் இருக்கும், தொண்டை வந்து கரகரப்பாயிடும். ஃபஸ்ட்டு வந்து தொண்டை கரகரப்பாகி அப்படியே கரகரன்னு வந்துட்டு அப்புறம் மூக்கில் ஒழுக ஆரம்பிச்சிடும். இதான் மென்சஸ் டைமில். இதை வச்சுட்டு தான் இந்த கீநோட்டை வச்சு தான் நான் மருந்து கொடுத்தேன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு லாக்டோசிஸ் கொடுத்தேன் தொண்டை கரகரப்புன்னு அடிப்படையில். ஆனால் அது வேலை செய்யலை. அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், நான் அடிக்கடி வருமாங்க அப்படின்னு கேட்டேன். எல்லா பீரியட் அப்போ எனக்கு இதே மாதிரி தான் சார், எப்பப்போ மென்சஸ் வருதோ அப்போல்லாம் எனக்கு வந்து மூக்கில் ஒழுக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. வாட்டரி டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த நோஸ். அப்போ இவங்களுக்கு வந்து கிராஃபைட்டிஸ் தான் கொடுத்தேன். 30C பொட்டன்சி. என்கிட்ட 6 இல்லை, அதனால 30C பொட்டன்சி தான் கொடுத்தேன். ஒரு மேல் 44 years old. இவருக்கு வந்து ஸ்டமக்கில் பெயின் வந்துடும். என்ன மாதிரி வலிக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு சொல்ல தெரியலன்னொன்னே உணர்வுகளை பகிர்ந்துக்க முடியலன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு முடிவுக்கு வருவேன். எப்பொழுதுமே மினரல் கிங்டமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா இதே பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா தன்னுடைய உணர்வுகளை ஈஸியாக சொல்லிடுவாங்க. பிகாஸ் தே ஆர் வெரி சென்சிட்டிவ். இவங்க வந்து வெரி ஸ்ட்ரக்சர். சார் இந்த வலி ஒரு மாதிரி இருக்குது சார், ஏதாவது கெட்டு போயிருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது உள்ளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா சார், வேற ஏதாவது குரோத் இருக்குமா, இந்த ஸ்ட்ரக்சரை பற்றியே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த அடிப்படையில் தான் அவர்கிட்ட வந்து சரி இவர் மினரல் கிங்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சால் கொஞ்சம் பெட்டராக இருக்குது சார் அப்படின்னு கேட்டேன். சார் சாப்பிட்டா நல்லா இருக்கு சார் சொன்னது. இப்போ அம்லிரேட்டட் பை ஈட்டிங். வேற என்ன செஞ்சதுனால சார், நைட்டு வந்து பால் குடிப்பேன். அப்போ நைட்டு பால் குடிக்கும் போது கொஞ்சம் பெட்டராக ஒரு 1 hour ஒரு 2 மணி நேரம் எந்த பெயின் இருக்காது சார். அதனால என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து 1 லிட்டர் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில், மத்தியானம், சாயந்தரம், நைட்டு 4 வேளையும் பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த வலியை நிப்பாட்டுறதுக்காக. ஏன்னா இல்லைன்னா அலோபதி மருந்து தான் எடுக்கணும். அது எனக்கு வந்து ரொம்ப கெடுதல் உண்டாக்குது. ஹோமியோபதி டாக்டர்கிட்டையும் போனேன், அவங்க கொடுத்த மருந்துகளும் வேலை செய்யலை. அதனால தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த கீ நோட்டு ஏற்கனவே நான் படிச்சிருந்ததுனால, அதாவது பெயின் இன் த ஸ்டமக் அம்லிரேட்டட் பை ஈட்டிங் அண்ட் ஹாட் மில்க், கிராஃபைட்டிஸ் மருந்து. அதனால கிராஃபைட்டிஸ் தான் அவங்களுக்கு கொடுத்தேன். 30C கொடுத்தேன். அற்புதமான ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு வந்தார் திருப்பி ஒரு தடவை. அப்புறம் 30C கொடுத்தேன். மொத்தம் 2 டோஸ் தான் கொடுத்துருக்கேன். அவர் நல்லா இருந்தார். அடுத்து 100 பையன், அவங்க அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. என்ன சார், நான் நைட்டு படுக்க முடியல சார், வான்கோழி மாதிரி சத்தம் போடுறான் சார். என்ன அப்படி கேட்டா அப்படி சத்தம் போடுறான். என்னன்னு கேட்டா எச்சி இந்த தொண்டை பகுதி இப்படி உள்ளுக்க போயிட்டு வருது சார். அவன்கிட்ட என்னன்னு கேட்டா, சார் இந்த இடத்துல அப்படி பிடிச்சுக்குது, அதனால எச்சி மொழுங்கிட்டே இருக்கேன். அது எப்பயுமே அப்படி செய்வேன். காலையில் நேரத்தினால யாருக்கும் தெரியல, ஆனா நைட்டுங்கிறதுனால நான் வீட்டில் எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அதனாலதான் எங்க அம்மா வந்து இப்படி சொல்றாங்க சார் வான்கோழிட்டு.
அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் பயங்கர கிண்டல் அடிப்பாங்க. என் பேரே வந்து பெட் நேம் வச்சுட்டாங்க, கேலி என்னை மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை வந்து வான்கோழின்னு பேர் வச்சுட்டாங்க. இங்க ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னா சோக்கிங் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியணும். சோக்கிங் ஆஃப் த்ரோட், கான்ஸ்டன்ட் swallowing disposition to, there is a disposition to swallow always. இது ஒரு கீ நோட், கிராஃபைட்டிஸ்னுடைய ஒரு கீ நோட். நம்ம கீ நோட் தெரியாம வெறும் மைண்ட் பிக்சர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுங்க, குணமாக்கவே முடியாது. அப்ப ஈஸியாக அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, அந்த கம்ப்ளைண்ட்ல இருக்கிற பெக்குலியர் அன்காமன் சிம்டத்தை பார்த்துட்டோம்னா ஈஸியா அவங்களுக்கு மருந்து கொடுக்க முடியும். கிராஃபைட்டிஸ் 30C தான் கொடுத்தேன், நல்ல மாற்றம். ஒரு டோஸ் தான் கொடுத்தா, அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை, அவங்களும் வரல. இடையில அவங்க சிஸ்டரை கூப்பிட்டு வந்தாங்க, அந்த பையனுடைய அம்மாவுடைய சிஸ்டர் கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ கேட்டேன், பையன் எப்படி இருக்கான்னு கேட்டேன், நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஈஸியாக பாருங்க, ஒரு கீ நோட் எவ்வளோ அற்புதமாக குணமாக்குதுன்னு பாருங்க. அடுத்து இன்னொரு லேடி, இவங்க 42 years old. இவங்களுக்கு எப்படின்னா உடம்பெல்லாம் இச்சிங்க வந்துடும், அட்டிக்கேரியா மாதிரி இல்லை. இது அட்டிக்கேரியான்னு நம்ம சொல்ல முடியாது, அப்படி தடுப்பா அந்த மாதிரி இல்லை. ஆனால் உடம்புலாம் அரிச்சுக்கிட்டே இருக்கும். எப்பன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் மென்சஸ். அவன் அரிப்பு தொடங்கிருச்சுனாவே மென்சஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது போக இதில் ஒரு ரொம்ப பெக்குலியர் என்னன்னு சொன்னால், மென்சஸ் அப்போ வெஜினா வந்து ட்ரை ஆகும். இதுதான் வந்து பெக்குலியர் சிம்டம். எப்பொழுதுமே மென்சஸ் அப்போ வெஜினா வந்து மாய்ஸ்டாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு ட்ரைனஸ் ஆஃப் வெஜினா வரும். இது ரெண்டையும் கம்பல் பண்ணி பார்த்தா கிராஃபைட்டிஸ் தான் வருது. அப்போ கிராஃபைட்டிஸ் தான் அந்த அம்மாவுக்கு கொடுத்தேன். ஒரு சிங்கிள் டோஸ் தான் கொடுத்தா ரொம்ப அற்புதமான ஒரு மாற்றம் வந்து. இன்னொரு அம்மாவுக்கு விஷன் வந்து பாதிப்புக்குள்ளாயிருது, லாஸ் ஆஃப் விஷன். எப்போ எல்லாம் நடக்கும்னு சொன்னா டூரிங் மென்சஸ். இந்த கிராஃபைட்டிஸ் வந்து மென்சஸ் அப்ப அக்ரவேட்டிங் ஃபேக்டரா இருக்கும். எப்பெல்லாம் மென்சஸ் வருதோ அப்பெல்லாம் பிரச்சனை வரும். இல்லாட்டி பிஃபோர் மென்சஸ், டூரிங் ஆர் பிஃபோர் மென்சஸ் கிராஃபைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு எல்லாம் பிரச்சனை வரும். இவங்களுக்கு வந்து லாஸ் ஆஃப் விஷன் வந்துடும். அது குறிப்பாக இடது பக்கத்தில் அதிகமாகவும் வலது பக்கத்தில் கம்மியாகும். இதுல 100 பெக்யூலியர் சிம்டம் ஒன்று கிடைச்சது. ஃபேஸ்ல வந்து ஒரு முடி இருக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன், ஸ்பைடரோடைய நெட்டு அது முகத்தில் பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும், அது போல இந்த ஹேர் சென்சேஷன் ஆன் தி ஃபேஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஹேர் இருக்காது, அது போல ஒரு உணர்வு முகத்துல வந்து முடி பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும், அது போல ஒரு உணர்வு இருக்கும். இது வந்து கிராஃபைட்டிஸ்ல ஒரு முக்கியமான சிம்டம். இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து அவங்களுக்கு மருந்து கொடுத்தேன். அந்த லாஸ் ஆஃப் விஷன் வந்து நல்லா குறைஞ்சது. ஆனால் வந்து கிட்டத்தட்ட 4 டோஸ் கொடுக்க வேண்டிய சூழல் வந்து இந்த ஐ விஷன் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. இது வந்து கீ நோட், மிக முக்கியமானது. டூரிங் மென்சஸ் அண்ட் பிஃபோர் மென்சஸ் எந்த பாதிப்பு வந்தாலும் நம் கிராஃபைட்டிஸை யோசிக்கலாம். இது ஒரு வித்தியாசமான கேஸ். இவருக்கு வந்து எப்படின்னா செக்ஸுவல் டிசைரே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதில் ஒரு பியூட்டி என்னன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வர்றாங்க. ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை வச்சுட்டே சொல்றாங்க, சார் இவருக்கு வந்து ஃபேமிலி லைஃப்ல இருக்கவே பிடிக்கல சார் அப்படிங்கிறத சொல்றதுக்கு பதிலாக ஒரு இன்டர்கோர்ஸே ஈடுபட மாட்டார் சார். அவரை வச்சுட்டு அவர் தலையை குனிஞ்சுக்கிட்டார், ரொம்ப சங்கடப்பட்டார் அவர். அதுக்கடுத்து அந்த அம்மா 2 குழந்தைங்க இருக்காங்க சார். இப்ப அந்த 2 குழந்தைகளுக்கு அப்புறம் இவர் எந்த வகையான தொடர்பு வச்சுக்கிறது இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை கூட தொடர்பு வச்சுக்கிறது இல்லை. இதுதான் அவருடைய மனநிலை சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டபோது, நான் ஒரு ஆக்சிடென்ட்ல என் கால் பாதிப்புக்குள்ளாயிருச்சு, அப்ப நான் சம்பாதிக்க முடியாம இருந்தேன், இப்ப அதெல்லாம் சரி பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு, இப்ப நான் சம்பாதிக்கிறதா என்னோட ஒரே வேலையாக நான் இருக்கிறேன். வேலை சம்பாதிப்பு இதுல தான் பொருளாதார வளர்ச்சி அடைகிறதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அதனால எனக்கு இதுல ஆர்வம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த அம்மாட்ட சொன்னேன், சார் இப்படிதான் இருக்கும், நம்ம வேணா மருந்து கொடுப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மருந்து கொடுத்தேன், வேலை செய்யல. அதுக்கடுத்து அந்த மனைவிட்ட நான் சொன்னேன், நீங்க கொஞ்சம் ஆர்வத்தை தூண்டுற மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன போது, அந்த அட்வைஸ் படி அவங்க ஏதோ ஈடுபட்டு இருப்பாங்க போல இருக்கு. தாம்பத்தியத்துல ஈடுபடும் போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இஜாகுலேட் ஆயிரும், ப்ரீமெச்சூர் இஜாகுலேஷன். அதாவது குறிப்பாக என்னன்னா டூரிங் காய்ச்சல். இது வந்து அவருக்கு ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்திருக்கு. இதுக்கு பயந்துட்டு தான்
அவர் வந்து செக்ஸுவல் டிசைர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது அவர்ஷன் டு செக்ஸ்ன்றது எனக்கு செக்ஸுவல் டிசைரே இல்லை, வாண்டிங் ஆஃப் செக்ஸுவல் டிசைர்ன்ற மாதிரி நம்மகிட்ட சொன்னாரு. ஆனா அதனுடைய அடிப்படை என்னன்னா ப்ரீமெச்சூர் இஜாகுலேஷன் தான் காரணம். தன்னோட மனைவி நம்மளை என்ன நினைச்சிருவா அப்படிங்கிறதுக்காகவே இவர் இல்லை. அப்போ வந்து நான் கிராஃபைட்டிஸ் எடுத்தேன். ஏன்னா இஜாகுலேஷன் டூ ஏர்லி ஆர் ஃபாலிங் டூரிங் காய்ச்சல், அட்டம்ப்டிங் டு காய்ச்சல்னா நீங்க ஆரம் குரூப் ஆஃப் ரெமடி வந்துடும். இது வந்து ஃபாலிங் டூரிங் காய்ச்சல், இது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நான் உணர்ந்ததுனால அவருக்கு கிராஃபைட்டிஸ் தான் கொடுத்தேன். கிராஃபைட்டிஸ் வந்து 3 டோஸ் டெய்லி தொடர்ந்து போட்டுட்டு அடுத்த வாரம் அதே மாதிரி 3 டோஸ். நல்ல மாற்றங்கள். அந்த ப்ரீமெச்சூர் இஜாகுலேஷன் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபாடு எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இன்னொரு கேஸ். இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 51 வயது, மேனோபாஸ் ஸ்டேஜில் இருக்காங்க. 51 வயசா இருந்தும் மென்சஸ் வந்துகிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட முடிகிற ஒரு ஸ்டேஜ். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லுக்கோரியா டூரிங் மேனோபாஸ் ஒரு மிக முக்கியமான மருந்து கிராஃபைட்டிஸ். மற்ற சிம்டமான மைண்ட் சிம்டத்தெல்லாம் கேட்டேன். வீப்பிங் டெண்டன்சி இருக்கு, அதனால அமுலரேஷன் நடக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டம் அடைகிறது, மன பாதிப்புக்குள்ளாகிறது, அழுதுறது, இந்த மாதிரியான சிம்டம்லாம் இருப்பதனால அவங்களுக்கு கிராஃபைட்டிஸ் தான் கொடுத்தேன். கிராஃபைட்டிஸ் கொடுத்து ஒரு நல்ல மாற்றம் வந்துச்சு. அடுத்து ஒரு பையன், 21 வயது பையன். இவனுக்கு ஆனல்ல எக்ஸிமா. இவனுடைய கீ நோட் என்னன்னு கேட்டீங்க, இச்சிங் இருக்கு, ஆனல் சுற்றி எக்ஸிமா இருக்கு. ஆனால் எனக்கு எந்த அந்த கிரஸ்ட் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க இல்லையா, கிரஸ்ட் ஃபார்மேஷன் இல்லைன்னா அங்கே வாட்டரி டிஸ்சார்ஜ் அந்த மாதிரியான எந்த சிம்டமும் இல்லை. ஆனால் எக்ஸிமா இருக்கு, இச்சிங் இருக்குன்னு அப்படின்னு சொல்றாரு. கன்காமினண்ட்டாக எடுத்தது என்னன்னா ஃபவுல் அக்ரீட் ஃபுட் ஸ்வெட். காலில் வந்து ஸ்வெட்டிங் வந்து ஒரு மாதிரியான துர்நாற்றத்தை அடிக்கும். அப்போ நம்ம சிலிக்கா கொடுக்கலாம் இல்லையா, அது ஏன்னா இவரும் சில்லி பேஷண்ட், சிலிக்காவும் சில்லி பேஷண்ட். சிலிக்கா கூட நான் யோசித்து பார்த்தேன், ஆனால் இந்த பையன் வந்து கொஞ்சம் ஃபேட்டியாக இருந்தான், சிலிக்கா மாதிரி ஒல்லியாக இல்லை. அதே போல் இந்த பையன் வந்து உடைய கேரக்டர், இவன் எப்படி படிப்பான், எல்லா விஷயத்தையும் கேட்டேன். சிலிக்கா வந்து இன்டெலிஜென்ட், அதனால தான் நம்மளுடைய கம்ப்யூட்டரில் மிக முக்கியமான ஒரு காம்பனண்ட்டாக சிலிக்கா இருக்கு. ஆனால் கிராஃபைட்டிஸ் வந்து டல் ஹெட், நல்லா படிக்க மாட்டான் சார், கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டான், சரியாக மார்க் எடுக்க மாட்டான், எல்லா ஒரு 5 சப்ஜெக்ட்னா 2ல் தான் பாஸ் ஆகாமல் இது எல்லாம் ஃபெயில் ஆயிடுவான். இதெல்லாம் சொன்னதுனால அவனை வந்து கிராஃபைட்டிஸ் பிக்சர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நான் அவனுக்கு கிராஃபைட்டிஸ் தான் கொடுத்தேன். அந்த எக்ஸிமா நல்லா குணமாச்சு. ஆனால் இட் டுக் மோர் தென் 8 months, 8 மாதம் ஆச்சு கம்ப்ளீட் க்யூர் ஆகுது. ஆனால் அவர் கொடுத்த 2 டோஸ் தான். 4வது மாதம் நினைக்கிறேன், 4வது 5வது மாதத்தில் ஒரு இன்னொரு டோஸ் கொடுத்தேன், அப்புறம் சரியாச்சு. ஆனால் 8 மாதம் ஆச்சு அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுது. தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக இந்த கிராஃபைட்டிஸில் ஸ்கின் கண்டிஷன் வந்து போத் ட்ரை ஆஸ் வெல் அஸ் ஊசிங் வருது. ஊசிங் ரெண்டுமே இருக்கும். ரெண்டும் இருக்கும். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறீங்க? அதாவது நான் கிராஃபைட்டிஸ் வந்து ஸ்கின் கண்டிஷனில் இந்த ஃபோல்டுலாம் வரும் பார்த்தீங்களா, இயருக்கு பின்னாடி வரும் இல்லையா, இதுக்கெல்லாம் கொடுத்து பார்த்துருக்கேன், ஃபெயிலியர் தான் வந்திருக்கு எனக்கு. இந்த க்ரஸ்ட் ஃபார்மேஷன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஊசிங் வந்துட்டு அப்படியே கம்மு போல அந்த இடத்துல கெட்டியாக ஹார்டாக அந்த இடத்துல க்ரஸ்ட் ஃபார்மேஷன் உண்டாயிருக்கு. இது வந்து கிராஃபைட்டிஸில் உண்டு. டோட்டல் ட்ரை அப்படின்னு சொல்றது இல்லை. ஆனால் ட்ரை சென்சேஷனை பற்றி பேசியிருக்காங்க கிராஃபைட்டிஸில். அது வந்து ரொம்ப ரேர் ஃபினாமினா தான். அநேகமான கிராஃபைட்டிஸ் பேஷண்ட்டுகளுக்கு வந்து அங்கேருந்து ஊசிங் இருக்கும், கட்டாயமாக டிஸ்சார்ஜஸ் இருக்கும், ட்ரைனஸ் இருக்கும் உண்டு. ஆனால் ஹார்டாக ஃபார்ம் ஆயிரும், ஸ்கார் வந்து ஹார்டாக ஃபார்ம் ஆயிரும். இதுதான் கிராஃபைட்டிஸில் 2 இது இருக்குது. அதே போல் பேர்னிங் சென்சேஷனும் உண்டு. ஓகே, இந்த 2 வடிவத்திலே உண்டு. ஆனால் ட்ரைனஸ் வந்து நான் என்னுடைய நாலேஜுக்கு வந்து அதிகமாக நான் பார்த்தது இல்லை. ஆனால் இருக்குது, லிட்ரேச்சரில் இருக்குது. ட்ரைனஸ் ஆஃப் ஸ்கின் அப்படிங்கிறது மிக முக்கியமான மருந்தாக இருக்குது. ஆனால் இந்த ஃபோல்டில் வர எல்லா இடத்துலையுமே இந்த ஊசிங் டிஸ்சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். நான் எக்ஸிமா பேஷண்ட் சொன்னேன் இல்லையா, இது வந்து ட்ரை எக்ஸிமா, வெட் எக்ஸிமா இல்லை. தேங்க்யூ சார். நல்லது. அதாவது மினரலுடைய ஃபேஸ்டிடியஸ் அந்த தன்மை எப்படி இருக்கும், அனிமலினுடைய ஃபேஸ்டிடியஸ்னஸ் அந்த தன்மை எப்படி இருக்கும், பிளான்ட்டினுடைய
ஃபேஸ்டிடியஸ்னஸ் எப்படி இருக்கும் அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்லுங்க. மினரல் ஃபேஸ்டிடியஸ்னஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அது வெரி ஸ்ட்ரக்சர்டு. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒரு ஸ்ட்ரக்சரில் தானே இயங்குது. அதனால் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அது ஆர்ஸ், கிராஃபைட்டிஸ் இது எல்லாமே அதனுடைய இது. பல்செட்டிலா பார்த்தீங்கன்னா ஃபேஸ்டிடியஸ்னஸ் ஹையர் கிரேடில் போட்டிருப்பாங்க. அது வந்து இது ஆர்ஸோட அதிகம் ஃபேஸ்டிடியஸ்னஸ்ல. அது வந்து ஹை, இட் இஸ் பிளெண்ட் வித் சென்சிட்டிவ்னஸ் ஆர் இட் இஸ் கப்புள்டு வித் சென்சிட்டிவ்னஸ். ஃபேஸ்டிடியஸ்னோட அது ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஒரு எதுவுமே ஒழுங்கு இல்லைன்னா அவங்களால தாங்க முடியாது. இதே நக்ஸோமிக்கா எடுத்துட்டீங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப கோவக்காரன். அதாவது அந்த பொருள் இல்லைன்னா அதால தாங்க முடியாது. சல்ஃபருக்கும் ஆர்டர் வேணும். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆனால் சென்சிட்டிவ் அல்ல. அவங்க ஆர்டரை தான் விரும்புவாங்க. ஆனால் பிளான்ட் ரெமடி எல்லாமே ஃபேஸ்டிடியஸ்னஸோட சென்சிட்டிவிட்டி கூட இருக்கும். இப்போ செப்பியா எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் ஃபேஸ்டிடியஸ்னஸ் உண்டு. அந்த மாதிரி ரெமடிகள் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டுக்கும் அனிமலுக்குமாக இருக்காது. அது வந்து ஒரு சர்வைவல் பேஸ்டாக இருக்கும். இந்த ஃபேஸ்டிடியஸ்னஸ் எதனால இருக்குதுன்னா அது சர்வைவலுக்கானதாக இருக்கும். கேர்ஸ் அபவுட் டொமஸ்டிக் அஃபேரில் செப்பியா இருக்கு பார்த்தீங்களா? அப்போ அந்த இது எல்லாமே கரெக்டாக இல்லைன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் என்னை ஒரு மாதிரி பேசிடுவாங்க, என்னை ஒரு மாதிரி திட்டிடுவாங்க, என்னைய அவமானப்படுத்திடுவாங்க, என்னை பாதிப்புக்குள்ளாக்கிடுவாங்க. அதனால இவங்க கிட்ட நான் வந்து சுத்தமாக இருக்கணும். இதுதான் சர்வைவல். அவங்களுக்காக அவங்க ஏதாவது பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்பயுமே அனிமல் கிங்டம் என்ன பண்ணும்னா அடுத்தவங்க நம்மளை பாதிப்புக்குள்ளாக்கிடக்கூடாது. இந்த ஹையர் அண்டு லோயர், அப் அண்ட் டவுன், ஹையரார்கி, விக்டிம் அக்ரஸார், இந்த தீம் வந்து அதில் காணப்படும். அதனால செப்பியா வந்து சர்வைவலுக்காக தன் குடும்பத்தில் ஒரு நல்ல மனைவியாக இருப்பதற்காக, அந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக இருப்பதற்காக, அடுத்தவங்களுடைய பொல்லாப்பு நாம் பெறக்கூடாது என்பதற்காக செப்பியா வந்து ஃபேஸ்டிடியஸா. சார் கார்சினோசன் அதனுடைய ஃபேஸ்டிடியஸ் எப்படி சார்? கார்சினோசன்ங்கிறது ஒரு கேன்சர் மயாஸ்மெட்டிக் ரெமடி. சென்டர் கோர் ஆஃப் தி மயாசம், கேன்சர் மயாசம். A person who stretches himself beyond his capacity will land in cancer. யார் ஒருத்தன் தன்னோட தகுதிக்கு மேலே தன்னை வருத்திக்கிறானோ அவன்லாம் கேன்சர்ல போய் வருவாங்க. அப்ப கேன்சருங்கிறது எப்படின்னா தன்னைத்தானே வருத்திக்கிறது. அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த இடத்துல. தன்னைத்தானே ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறது. அப்ப இந்த ஃபேஸ்டிடியஸ்னஸ் எப்படி இருக்கும் சொன்னா பெர்ஃபெக்ட் நியூராட்டிக் ஃபேஸ்டிடியஸ்னஸ் இருக்கும். ரொம்ப கணக்கச்சிதமாக நூல் பிடித்த மாதிரி, ஒரு சிவில் இன்ஜினியர் மாதிரி, ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி கரெக்டாக எல்லாத்தையுமே அப்படியே பிளேஸ் பண்ணி மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் எல்லாம் பார்க்குற மாதிரி தன்னோட தகுதிக்கு மேல தன்னை வருத்தி கொண்டு பார்க்குற ஒரு ஃபேஸ்டிடியஸ்னஸ். இப்போ ஆர்சனிக்கம்னு எடுத்தீங்கன்னா வெறும் நியூராட்டிக் ஃபேஸ்டிடியஸ்னஸ். ஆனால் இது ரொம்ப பெர்ஃபெக்ட். ஏன்னா தன்னோட தகுதிக்கு மீறி தான் உழைப்பது அவங்களுடைய பண்புக்கூறாக இருப்பதனால்